செஞ்சு அப்படின்னா நம்ம எது இருக்கணும்னா அடுத்த மணி எதுங்க 645 வருது, 650. நிஃப்டி 22,650 எடுத்துக்கணும். பிப்ரவரி இந்த 650 கால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஓ சரி சரி. இந்த 650 ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நேரத்துக்கு 24ஆம் தேதிங்களா 24 சார். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியும். இப்போ காலையில் வந்து உங்களுக்கு பை வந்துருக்குங்களா, அதாவது இந்த ஆமா. க்ரீன் கலர் லைன் வந்து இது கீழே வந்துட்டு மேலே போகுதுங்களா, ஆமா. அப்போ உங்களுக்கு இது பை தான் வரும். ஆ. சரிங்களா, அப்போ நீங்கள் கால் எடுக்கலாம். ஆ. கால் என்ன ப்ரைஸ் எடுப்பீங்க? இந்த மஞ்சள் கலர் லைன் எடுப்பீங்க. ஓகேங்களா? நான் ரிட்டர்ன் எடுக்கல, பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். இல்லை இல்லை இப்போ கால் தான் வந்து 0-10 கீழே வந்துட்டு மேலே இருக்கு. போகுது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கால் இறங்கிட்டு இருக்கு சார்ட்ல. இல்லை சார், நம்ம வந்து நான் அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு பை வந்தோன்னு எந்த லைன் உங்களுக்கு என்ட்ரி எடுக்க சொன்னேன், மஞ்சள் கலரில் ஆர்டர் போட்டு வச்சிடணும்னு சொன்னேன்ல. ஓ அதுல போட்டு வைக்கணுமா? சரி சரி. இந்த மஞ்சள் கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் ஆர்டர் போட்டு வைக்கணும். 101 ஆர்டர் போட்டு வச்சிடணும். அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு, அதாவது ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி தான் போகும். ஓ அங்க வச்சு ஆர்டர் போடணும். இப்போ நம்ம வந்து இந்த நீங்கள் எப்போ ஆர்டர் எடுத்தீங்கனாலும் இந்த எல்லோ கலர், இந்த பிங்க் லைனு, மிட் லைனு, க்ரீன் அந்த தான் ஆர்டர் போட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓ சரி சரி. இடையில எடுக்கக்கூடாது. அதான். ஏன்னா அங்கே எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து Stop loss கம்மியா ரிஸ்க் நல்லா கிடைக்கும். ரைட். இப்போ நீங்கள் பையின் காலையில் வந்துருச்சுங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே எல்லோ கலரில் ஆர்டர் போட்டு வச்சிடணும். அதெல்லாம் போட்டு வைக்கணும். ரைட். சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா எப்போ வந்து இந்த கீழே இருக்கிற லைன் வந்து 10ங்க, நம்பர் 10, 10 லைனை மேலே உடைக்கிற போது மார்க்கெட் மேலே போகும். அப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம் சார் சார். அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ரைட். சரிங்களா, மேலே கிராஸ் ஆகிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வச்சுட்டிங்கன்னா எல்லோ கலரில் ஆர்டர் எடுத்துட்டு அடுத்த டார்கெட் உங்களுக்கு ஒரு 198 அந்த மாதிரி என்ட்ரி எடுத்துருப்பீங்க. அந்த லைனும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், 114 புக் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ ரெண்டாவது புட்டு கீழே வந்துருக்குங்களா. ஆமாம் சார். புட்டு வந்துட்டு மேலே போகுதுங்களா, புட்டு எங்கே என்ட்ரி எடுப்பீங்க? எல்லோ கலர் இல்லையா? இல்லை நல்லா பாருங்க, புட்டு எங்கே எடுப்பீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு புட்டு பிங்க் கலர் எடுத்துட்டீங்க. பிங்க் கலரில் இப்போ நீங்கள் வந்து 115 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 136 வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் அதே இடத்துல வந்துட்டு திருப்பி 100 இந்த அடுத்த டார்கெட் நம்ம 149. ஓகே சார். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ 115 எடுத்து 136 நமக்கு 20 பாயிண்ட் கிடச்சுன்னா ஒரு நாள் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரி சார். சரிங்களா, அப்போ ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் வச்சுட்டு ட்ரையல் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு டார்கெட் 145 போயிருக்கும். ஓகே. இப்போ எக்ஸ்பைரி இந்த மாதிரி நேரங்களில் இது மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்குமா சார், இல்லை இது மாற்றணுமா சார், ஸ்ட்ரைக்கு மாற்றணுமா? எதுங்க இப்போ எக்ஸ்பைரி நேரத்தில் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கால் புட்டு எடுக்கக்கூடாது, அடுத்த வாரத்துக்கு போயிடணும். சரி சார். ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரெண்டுமே கரைஞ்சு அதனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே முன்னத்து நாள் கூட நீங்கள் அடுத்த வாரத்தை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி இப்போ ட்ரேட் அவாய்ட் பண்ணக்கூடிய நாள்கள் ஏதாவது இருக்கா சார்? ட்ரேட் அவாய்ட் பண்ணோம்னா சைடுவேஸ், ரொம்ப சைடுவேஸ் போச்சுன்னா நீங்கள் 10 பாயிண்ட் அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகலாம். சைடுவேஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே இதில் என்ட்ரி கிடைக்கும், 10-20 பாயிண்டாக கிடைக்கும். ரைட். இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் கீழே வந்துருக்குங்களா இந்த இடத்துல, அதாவது இந்த 1:20 வந்துருக்குங்களா காலு. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 10 கீழே வராமையே மேலே போயிடும். அப்போ இந்த மாதிரி வர இடத்துல நீங்கள் இந்த கிரீன் கலர் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், சப்போர்ட் எடுத்துக்கலாம். ரைட் சார். ஏன்னா கீழே தான் இருக்கு பச்சை, அது மேலே போயிட்டு தான் ஆகணும். ஆமாம். அப்போ என்னன்னா இங்கே எடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே வருங்க 78 எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 98 அந்த மாதிரி போயிருக்கும். சரிங்க சார். சரிங்களா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ நம்ம அந்த நீங்கள் சொல்ற மாதிரி அதில் வர சிக்னலை விட இந்த கீழே உள்ள சிக்னலை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கணும். கீழே வர சிக்னல் தான் அங்கேயே வரும். அங்கேயே வந்துடும். சரி சார். சி பைனா இங்கே வந்திருக்கும், பிஇ பைனா இங்கே வந்திருக்கும் பாருங்க. ஓ சரி சார். அதே தான் அந்த சார்ட்லேயும் அதே தான் வரும். ரைட் சார். பட் நம்ம எதுக்கு இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம்னா நம்ம எங்கே புக் பண்ணுறோங்கிறது தெரியும். இப்போ சப்போஸ் கால் இங்கே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க,
இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே பண்ணாலும் நீங்கள் பாதியை புக் பண்ணிக்கலாம். மேலே போய் முட்டுற போது ஃபுல்லாக புக் அது பண்ணிடலாம். ராஜ வேண்டியதில்லை. ரைட். அதே திரும்புது பாருங்க. அடுத்தது புட்டு பைன்னு வந்துருச்சா? ஆமா. அப்போ நீங்க இங்க பாருங்க, புட்டு பை எத்தனை மணிக்கு வந்திருக்கு? 2:40க்கு புட்டு பை வந்திருக்குங்களா? ஆமாம் சார். இப்போ புட்டு நீங்க வந்து இந்த எல்லோ கலர் என்ட்ரி எடுக்கலாம். எடுக்கலாம். ரைட். என்ட்ரி எடுத்துட்டு இந்த இதில் புக் பண்ணிக்கலாம். 114 புக் பண்ணிக்கலாம். ஓகே சார். உங்களுக்கு எவ்வளோ என்ட்ரி கிடைச்சிருக்கு பாருங்க அன்னைக்கு. ஆ. அதுக்கு முன்னத்து நாள் சொல்லுங்க. முன்னத்து நாளோட 5 மினிட்ஸ் கேண்டல். அதாவது 23ஆம் தேதி. சார் 21. 1 21 21 வெள்ளிக்கிழமை. 21 வந்து 900 சார். 22,900. 22,900 கால புட்டு ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? 21,900. பாருங்க 21ஆம் தேதி நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ 21,900 நம்ம அரை மணி நேரம் ட்ரெயின் எடுக்க மாட்டேங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரி கிடைக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்துருக்குங்களா? அதாவது நம்மளுக்கு இதெல்லாமே கீழே சி பை வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்பீங்க. கொஞ்சம் மேலே இது வரைக்கும் போயிருங்களா? பிங்க் வரைக்கும் போயிருக்கு. பட் அன்னைக்கு ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட். ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட். அதாவது அது எதுனா ஸ்பாட் சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்பாட் பேட்டர்ன். இந்த ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ட்ரெண்ட். சரிங்க. அது வந்து என்னைக்கு 21ஆம் தேதி. ஆ 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் டவுன். ஏன் டவுன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இருக்கு அப்படின்னா அப்புறம் இன்னொன்று நமக்கு இந்த சப்போர்ட் லைனே உடச்சி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன கரெக்டாக அந்த இதில் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இதுலேயும் பை வந்து இதுலேயும் செல்லு வருது. இந்த இடத்துல பாருங்கள் 12:30க்கு நிஃப்டி ஸ்பாட்டில் செல்லு வந்துருக்குங்களா? தெரியுதுங்களா? இந்த வருஷம் சார் ஒரு ஸ்கிரீன் தான் தெரியுது. நான் சார்ட் எடுத்துட்டேன் சார். இப்போ தெரியுதுங்களா? தெரியுது சார். இதில் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து சைடில் போட்டுக்கணும். ஓ சரி. அதாவது இதையும் சைடில் போட்டுக்கணும். இதுலேயே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பாட்டம் இங்கே கீழே ரெட் லைன் முட்டுறவும் மேலே போகும். மேலே போய் இந்த டாப் லைன் முட்டுற வந்துச்சுன்னா அதை கீழே மறுபடியும் கீழே வரும். தெரியுதுங்களா? ரெட் லைன்னா அந்த பிங்க் கலர் லைன். சரிங்க. நம்மளுக்கு இந்த கீழே சரி சார். ஆமாம். கீழே ட்ரெண்ட் லைனில் ப்ளூ கலர். ஆமாம் சார். இப்போ இந்த இடத்துல செல்லு வந்துருக்குங்களா? எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு செல்லு வந்துருக்குங்களா? 12:30 மணிக்கு. ஆமாம் சார். அப்போது நீங்கள் 12:30 மணிக்கு இங்கே பாருங்கள். இதில் பாருங்கள் 21ஆம் தேதி 12:30 மணிக்கு உங்களுக்கு வந்து புட்டு பை வந்திருக்கும். வந்துருக்குங்களா இந்த இடத்துல? சார் 12:30 மணிக்கு இந்த புட்டு பை வந்திருக்கும். அப்போ நீங்கள் புட்டு பை எங்கே எடுத்துப்பீங்க? இந்த ப்ளூ கலர் லைனில் எடுக்கலாம். சரி சார். ப்ளூ கலர் எடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகே. 12:30 மணிக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் உடனே கிளம்பிருச்சு. கொஞ்சம் தூரம் கீழே இறங்கியிருக்கு. அதில் போட்டு வச்சாலும் இல்லை உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் இல்லை அதுக்கு முன்னாடியே வரலையே. எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்க? 12:30க்கு தான் வந்திருக்கு. ஆமாம். 12:30 கேண்டில் அது கீழே வந்துருச்சு நம்மளுக்கு இந்த கேண்டில். அதனால அங்கேயே எடுத்துடலாம். அப்படி அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்பீங்க. ஆமாம். அப்போ நீ இந்த அடுத்த கேண்டில் எடுக்கலாம், இல்லை இந்த லைனுக்கு வந்தவரும் கூட எடுக்கலாம். அடிச்சிருக்காது. ஏன்னா அது பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. நீங்கள் என்ட்ரி போட்டுருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் புட்டு பையே வந்திருக்கு. சரி சரி. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 175லேருந்து 211. அது மாதிரி ஸ்ட்ரைக் வந்து சார் இப்போ காலையில் செல் பண்ணுற அந்த ஒரே ஸ்ட்ரைக் தான் ஈவினிங் வரைக்கும். ஆமாங்க. அதே தான் ட்ரெண்ட் வந்து அதுதான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து
இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா ம். இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் போட்டுக்கலாம். ஆ அது காட்டுறேன், அதையும் காட்டுறேன். இது வந்து சிபி சேல் ஸ்ட்ரைக்கு, சிபி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு வந்து 22,550 இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து 22,550 அப்படின்னா நம்ம வந்து ஒரு 200 பாயிண்ட் இந்த மணி எடுத்துக்கலாம், இல்லை 150 பாயிண்ட் நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாங்க. அது வந்து எப்படி சார்? இப்போ இப்போ 22,900 நீங்கள் இல்லை ஸ்ட்ரைக். 900 விட்டுருங்க, அது இப்போ இன்னைக்கு வருவோம், கரண்ட்டுக்கு வருவோம். ஓ சரி சரி. இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி 22,550 தான் நாங்கள் இல்லைங்களா? ஆமாம். இப்போ 550 வந்து ஒரு 150 பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு 150 பாயிண்ட். அப்போ 22,400 எடுப்போங்களா? ஆமாம். 22,400மே 22,700 புட் எடுத்துக்கலாம். அதுவே செலக்ட் ஆகிருமா சார்? இல்லைங்க சொல்கிறேன். 22,400 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆ இந்த ஸ்டேடல் சிம்பிள்னு வருதுங்களா? ஆமாம் ஆமாம். தெரியுதா? தெரியும் சார். ஸ்டேடல் சிம்பிளில் ஆ நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்பைரி டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 22,700 புட்டு இந்த பக்கம் ரைட் சைடு இருக்குங்களா? ஆமாம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டு வந்துடும். அப்போ கால் வந்து 22,400, புட்டு வந்து 22,700 மாறிக்கிடும். அந்த மாதிரி வந்துடும். அந்த ஒன் சைடு மட்டும் மாறும், இந்த கால் வந்து மாறாது. இல்லை கால் நம்ம தான் 22,400 தான் எடுக்கிறோம். அதனால இது அப்படியே இருக்கும், ஆப்போசிட் மட்டும் மாறிக்கிடும். ஆப்போசிட் வந்து புட்டு நம்ம எடுக்கிறோம். ரைட் சார். நம்ம செலக்ட் நம்ம நீங்கள் என்ன செலக்ட் பண்ண இப்போ 22,300 22,800 கூட எடுத்துக்கலாம். சரி சரி. நம்ம எந்த ஸ்ட்ரைக் சார்ட் வச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் மாறிக்கிடும். ஆப்போசிட்னா என்னன்னா இப்போ 22,550 இந்த பக்கம் ஒரு 300 பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு 300, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார். அது நீங்கள் உங்கள் ஆப்ஷன், நீங்கள் எதுனா ஒரு சிலர் வந்து டீப் இந்த மணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து ப்ரீமியம் நல்லா டக்குன்னு மூவ் ஆகும். ரைட் ரைட். அப்போ நீங்கள் அந்த இதை எடுத்துக்கலாம். காலையிலேயே இப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா காலையிலேயே சிபை வந்திருக்கு, இந்த நேரத்துலேயே வந்துருச்சு. பட் நீங்கள் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து 260 ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து 250 வரைக்கும் போயிருங்களா, 40 பாயிண்ட் கிடச்சிருக்குங்களா? அந்த மாதிரி. சரி சார். அந்த மாதிரி தான் வருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலருக்கு கோடு கீழே வந்துருச்சுங்களா, 10 கீழே. அப்போ நீங்கள் புட்டுக்கு எடுப்பீங்களா? இங்கே எடுத்துக்கலாம். ரைட் ரைட். புட்டுக்கு எங்கே எடுப்பீங்க? இந்த பச்சை கலர் லைன் எடுப்பீங்க 107ல். கிரீன் கலர்ல. ரைட். 107 எடுத்தீங்க 138 அவ்வளோதான். ஓகே சார். ரைட் சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என்னன்னாங்க, இப்போ நீங்கள் வந்து புட்டு எடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலர் மிட் லைன் தாண்டுற போது நீங்கள் வந்து பாதி கட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்போது அடுத்தது வந்து இங்கே ஃபுல் டார்கெட்டுக்கு பாதி வச்சுக்கலாம். ஓகே சார். நீங்கள் அந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக சைடு வச்சு பாருங்கள், எங்கேயுமே முட்டவே இல்லை பாருங்கள். ஆமாம். பட் நம்மளுக்கு இந்த 108க்கு எடுத்து 138 நல்ல டார்கெட் தான். ஓகே சார். ரைட் சார். திருப்பி பாருங்கள் மாறி மாறி வரும். ஆனால் நேற்றுக்கு வந்து விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுங்களா, அதனால காலும் மேய்ச்சி புட்டு மேய்ச்சி ஒரு டைமில் நிறைய அடிவட் ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி பயத்தில் அப்படியே கரெக்டாங்க. அதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு லாஜிக்கோட வச்சிருக்கோம். இப்போ போன மாதம் ஒரு இதில் பண்ணி ஒரு 50 ரூபா அடிக்காடி சார். இப்போதான் நீங்கள் எந்த ஆப்ஷன் பையிங்ல நீங்கள் எங்கே என்ன பண்ணீங்கன்னாலும் சம்பாதிக்க முடியாது. அதனால தான் நிறைய வெறுப்பாடியே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்தால் டக்குன்னு கட் பண்ணிடுவோம். ஆனால் ஜெயிக்கிற மாதிரியே ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை இருக்கு சார். ஆனால் இன்னும் நம்ம ஜெயிக்க முடியலேன்னு ஒரே வர கிட்டத்தட்ட 5 வருஷம் பண்ணுறோம் சார். அதான் இங்கே இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு எங்கே கொடுக்கணுங்கிறதும் தெரியணும். ஆமாம் ஆமாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம், மைனஸ் நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ப்ராஃபிட் ஒரு 2,000 1000 வந்து புக் பண்ணிடுவீங்க. அது புக் பண்ணிடுவோம். அதான் பிரச்சனை. அது வந்து இதில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி இன்னொன்று என்ட்ரி எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணுங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டே உங்களுக்கு சொல்லிடும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும், நீங்களா என்ட்ரி எடுத்து பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் இங்கே எடுங்க இங்கே எடுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஓகே சார். எல்லாமே சார்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம். நீங்கள் சார்ட் மட்டும் ரீட் பண்ணி பழகிட்டீங்கன்னா போதும். சரி சார். ஒரு 4 நாளைக்கு பழைய இருக்கலாம் சார். இப்போ காலிங் நீங்கள் சப்போஸ் வந்து புட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து மேலே போகும், இந்த பாதிக்கு மேலே போயில உங்களுக்கு 10-30 பாயிண்ட் கிடச்சிரும். அப்போ நீங்கள் அது போய் இது பண்ணிட்டு இருக்கணும், டக்குன்னு வெளியே வந்துட்டு போக வேண்டியது. நம்ம ஒரு ட்ரேட் கிடைச்சாலும் போதும் சார், நமக்கு தேவை எல்லாம் தேவையில்லை.
அதாவது என்னன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு லாட்டா போட்டு ட்ரை பண்ணுங்க. சரி. ப்ராஃபிட்டபுளா நீங்க வந்துருவீங்க. கண்டிப்பா வருவீங்க. 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு அதையும் படிச்சு இதையும் படிச்சு ஆ. எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தான் இதை நான் எல்லாம் நானே டிசைன் பண்ணி போட்டது. இப்ப இது எத்தனை நாளா சார் இது இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இது? இது இப்போ கரெக்டா ஒரு 3 மந்த். நான் வந்து இது படிச்சது வந்து ஏப்ரல்ல படிச்சிருங்க. ஆ. பட் அது வந்து எனக்கு அது மேனுவலா கால்குலேஷன் போட்டு என்ட்ரி எடுக்கணும். ஆமா, அது கஷ்டம். அது லைவ் மார்க்கெட்ல போய் நம்ம இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாத்துறோம் அப்படின்னா அது நம்ம கால்குலேட் பண்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிடும். டென்ஸ் ஆயிரும். ஆமா சார். அப்போ அதுக்குள்ள மார்க்கெட் என்ட்ரி கிடைக்காது. ஆமா. அப்போ நான் என்ன பண்ணேன்னா நானே டிசைன் பண்ணி இண்டிகேட்டர் மாதிரி. ஆக்சுவலாக இண்டிகேட்டர்னா நார்மல் இண்டிகேட்டர் கிடையாது, நம்ம போட்டிருக்கிற ஒரு இதுதான், லெவல்ஸ் தான். ஓகே சார். அதனால உங்களுக்கு வந்து பக்காவாக வேலை செய்யும். சரி சார், பார்த்துங்க சார். நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும், என்ட்ரி எடுக்கணும் தெரிஞ்சுட்டா போறீங்க. வேலைக்கு போயிருவோம் சார், வீட்டில் தான் சார் பார்ப்பாங்க. அவங்க கிருஷ்ணகிரி அன்னைக்கு வந்தாங்கல்ல அவங்க லைன்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்கதான் சார். அவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ நான் யூடியூப்ல போடுறேன், அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்க. நான் பார்த்து தான் இருக்காங்க கூட பார்த்து. ஓகே ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கிளாஸ் டைம்லேயே கேட்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை ஓகே சார். ஏன்னா இப்போ என்னுடைய நான் வேலைக்கு போகிறதுனால நான் கவனிக்க முடியாது. அவங்க நீ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ஒவ்வொரு லாட்டா போட்டு எடுங்க. ஒவ்வொரு லாட் போட்டீங்கனாலே டெய்லி 2000 3000 எடுக்கலாம். ரைட் ரைட் சார். சரிங்களா? நீங்க வந்து 10 லாட் போட்டு தான் நம்ம சார் ப்ராஃபிட். இப்போ இண்டிகேட்டர் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா சார்? எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணுமா? இல்லை, இப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் இந்த லெவலில் போய் முட்டுற போது நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம எதாவது செலவு பண்ணலாம் சார். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஏகப்பட்ட கிளாஸ், எவ்வளவோ கிளாஸ். கரெக்ட் தாங்க. இது கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். கண்டிப்பா சார். அது முதல்ல ஒரு 2 மாசத்துக்காவது கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நீங்க அது பிறகு என்ன சொன்னாலும் கேட்குறோம். சரி சரி. நல்லது சார். சரிங்க சார், பண்ணிக்கலாம். நல்லது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? இல்லை, சந்தேகம் இல்லை சார். இது ஒன்று தான் புரியாம இருந்தது. எங்க எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, இங்கே சிக்னல் பார்க்கணுமா அங்கே சிக்னல் பார்க்கணுமா? ஏன்னா லைவ்ல நம்ம சரியா பார்க்கல. இல்லை, நேற்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் போயிட்டேன், வெளியே போயிட்டேன். ஒரு வீட்டில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தேகம் கேட்க தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் லீவு. நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார். அவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வாட்ச் வேணாலும் பண்ண சொல்லுங்க. சரி என்ட்ரி வர்றப்போ இந்த மாதிரி வர்றப்போ ஒவ்வொரு லாட் சப்போஸ் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு லாட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ரைட் சார். அதாவது 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு சொல்லுங்க. ஆனால் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வராதுங்க. சரி சார். தப்பா போய் லிமிட்டாக தான் போட்டு வைக்கணும். அதுதாங்க உங்க என்ட்ரி. இப்போ இந்த சார்ட்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 107 138 159 206 இருக்கு இல்லைங்களா? அந்த லெவல்ல மட்டும் தான் ஆர்டர் போட்டு வைக்கணும். இந்த லெவல்ல மட்டும் தான் நீங்க ஆர்டர் போட்டு எடுக்கணும். ஓகே சார். ரைட். இப்போ சப்போஸ் வந்து பை இங்க வருதுன்னு வச்சுங்க, அந்த மிடில்ல இப்போ 206 கீழே இங்க பை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி வந்து 159 வந்துட்டு தான் போகும். ரைட் ரைட். சப்போஸ் வராம போனா போயிட்டு போகுங்க, அடுத்த என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். அவ்வளவுதான். சரி. ஏன்னா நம்மளுக்கு சீப்பா எது கிடைக்குதோ அதை இதை வாங்கினா தான் நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா கிடைக்கும். ஓகே சார். ரைட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணா போதுங்க. நம்மளா தப்பு பண்ணாதான் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு எச்சா போகுமோ இல்லையா? நீங்க இந்த இண்டிகேட்டரை பார்த்து கரெக்டான லெவல்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து வரும்போது 107 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. ரைட். போய் 120 ரூபாய் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இப்போ 120 எடுக்கிறீங்க வச்சுங்க, திருப்பி இது கீழே வந்துட்டு போறபோது உங்களுக்கு பேனிக் ஆகும். ஆமா, கண்டிப்பா. அதே லாஸ்ல போகுது அப்படின்னு நீங்க பயந்துக்குவீங்க. ஆனால் இந்த என்ட்ரியில் எடுத்தீங்க, இந்த லைன்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷூரா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ப்ராஃபிட். ரைட் ரைட். அது நீங்க நான் சொல்றத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சரி சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ரைட். நல்லது நல்லது சார். அதனால தான் டெலகிராம்லேயே போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது நான் வந்து காசு வாங்கிட்டு அதை பாத்தீங்களா? அப்படி பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருந்தான் சொல்லியிருக்கேன் நான். தைரியமா சொல்றீங்க இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க இதுல. இல்ல அது மாதிரி சார், ஏகப்பட்ட அந்த நம்ம எல்லாம் அதாவது இவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் நம்ம எவ்வளவோ இந்த அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய பண்ணிருக்க முடியாது. இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். நீங்க வந்து என்ட்ரி அனாவசியமா எடுக்க மாட்டீங்க. எங்க எடுக்கணுங்கிறது தெரியும், எங்க கொடுக்கணுங்கிறது தெரியும். அப்புறம் இருக்கு உங்களுக்கு எமோஷன் விளையாடுது. நீங்க வந்து 107 ரூபா எடுக்கிறீங்க, இது போய் மேல முட்டினா நம்ம எக்ஸிட் ஆகிறோம். இல்ல நம்மளுக்கு 10-20 பாயிண்ட் வேணும்னா வெளியே வந்துடுறோம், அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம எமோஷனல் ஆகி இதா இருக்கு சான்ஸே கிடையாது. ஆனா 9:45 பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும்னு ஒரு கண்டிஷன். ஆக்சுவலா என்னன்னாங்க, 9:15 ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1/2 hour வந்து மேலே கீழே போகும். அது ஏன் அப்படின்னா நேற்றுக்கு பொசிஷன் வச்சிருக்கிறவங்கள கட் பண்ணுவாங்க.
ஆ அப்போ என்ன கட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தள்ளு மேலே கீழேயும் போகிறபோது உங்களால் டெசிஷன் எடுக்க முடியாது. ஆ நீங்கள் வந்து 10 மணிக்கு மேலே என்ட்ரி எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். கண்டிப்பா காலையிலேயே என்ட்ரி எடுத்தால் சம்பாதிக்கணும்னு கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்கள் இப்போ ஒரு 1 hour மார்க்கெட் ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆ ஐயோ இன்னைக்கு இந்த பொசிஷன் தான், இப்போ இன்னைக்கு சைடு வேஸ், இன்னைக்கு கீழே போகிறான் மேலே போகிறான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் கரெக்டான ஒரு ஆப்ஷன் எடுத்து நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே சார். என்னோட சஜஷன் வந்து 1/2 hour ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே நல்லது சார். ஏன்னா அது சப்போஸ் 100-200 பாயிண்ட் போயிட்டு போகுதுங்க. போனா போகுது. ஆமாம் சப்போஸ் நீங்கள் ட்ரேட் அகேன்ஸ்டாக எடுத்து அந்த 200 பாயிண்ட் மைனஸ் போனால் என்ன ஆகிறது? ஆமாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா சார். எனி டவுட் இருந்தாலும் இப்போ கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லது சார். ஓகே சார். ஆ